ஆண்டவரே, உடைய ஆராதனையில் உடைய ஆளுகை இருக்கட்டும், உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும், உடைய கிருபை இருக்கட்டும், உடைய வழிநடத்தில் இருக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய இடைபாடு இருக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தொடர்ந்து ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துவீராக. எங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புங்க, சமாதானத்தால் நிரப்பி அனுப்புங்க ராஜா. எல்லாவற்றிற்கு மேலாக நீர் எங்களோடு பேசுங்க, நாங்கள் கண்டு கொள்ள வேண்டும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாமே. நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை என்கிற ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. சேர்த்து பாடுமா. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார், ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதே தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலன் தந்தார். ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலன் தந்தார். செய்தி நேரத்தில் தூது தந்தார், பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, ஆமென். வளம் நிறைந்த வாழ்வு தந்தார், மகிமை நிறைந்த தாழ்மை தந்தார். வளம் நிறைந்த வாழ்வு தந்தார், மகிமை நிறைந்த தாழ்மை தந்தார். அன்பு நிறைந்த ஆட்கள் தந்தார், ஆவி நிறைந்த அறிவு தந்தார். துதிப்பதே தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதே தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். சேர்ந்து பாடுவோம். சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், ஆமென். சத்தியம் நிறைந்த சபை தந்தார். இயேசுவில் நிறைந்த
துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாமே அவர் தந்தது. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த இதை தூய்மை நிறைந்த பார்வை தந்தார் என்று பாட வேண்டும். தூய்மை நிறைந்த பார்வை தந்தார், சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சர்வீஸ் முடிச்சுட்டு போனாலும் சபை ஊழியத்தில் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுங்கிற சிந்தையோடய ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது நாம இல்லை, நமக்குள்ள அவர் வைக்கிற சிந்தனை. பவுல் இப்படியாக சொல்லுகிறார், ஆண்டவர் நான் இவ்வளவு நாள் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா அது நான் அல்ல, அந்த கிருபையே. அவர் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வீணா இருக்கு, விருதாவாக போகவில்லை. நான் எல்லாரையும் பார்க்கலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிருபையே அப்படி செய்தது என்று. ஆண்டோடைய கிருபை நமக்குள்ள இருக்கும்போது சிந்தனை ஃபுல்லா ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும். உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக ஓடிக்கொண்டிருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல 6வது ஸ்டான்ஸா, சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார், இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார் என்கிற இந்த 2 ஸ்டான்ஸாவை பாடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், தூய்மை நிறைந்த பார்வை தந்தார். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், தூய்மை நிறைந்த பார்வை தந்தார், சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசு. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். சேர்த்து சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார், இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், ஒளி நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கிருபையை பாடுவோம், கிருபையை கொண்டாடுவோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏனென்றால் கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். கிருபை இருக்கட்டும். ஒருவேளை நல்லவனாக இருக்கலாம், நான் விழுந்து எழுந்திருக்கலாம், சோர்ந்து போலாம், ஆனாலும் உடைய கிருபை இருக்குது ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போற என் தேவன் நீர்தான் ஆண்டவரே. வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமா இருக்குங்கிற போல வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமா இருக்கிறது காலைதோறும் ஒரு கிருபையினால் நம்மை திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து அந்த பாடலை போடுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் என்கிற பாடலை பாடி நம் கர்த்தரை உயர்த்துவோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கம்பீரமாக கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பேசலை அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை,
பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானை மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால். எஸ் எஸ் லார்ட். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால். வல்லமையை வல்லமையை அளித்ததும் உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. எனக்கு வல்லமையை உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஹல்லேலூயா. சத்தமாக கம்பீரமாக ஹல்லேலூயா சொல்லி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதற்கு 1000 வார்த்தைகளா இருந்தாலும் நம்முடைய கிறிஸ்துவத்துல சபையாராக சேர்ந்து ஏகமா துதிப்பதற்கு ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, அது அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவரை துதிப்பது. எல்லாம் சேர்ந்து இப்பொழுது அல்லேலூயா சொல்லி சபையாக துதிக்கலாமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை. 18 வருஷமா நிமிர முடியாது இருந்த ஒரு கூனியை அது வியாதி அல்ல, ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி என்று ஆண்டவர் அறிந்து பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கி அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். அப்படி கட்டுகளை நீக்க வல்லமையுள்ள தேவன், நம்மளை காயங்களை கட்டுகிறவர். சகோதரனே சகோதரியே, நம் காயங்களை அவர் ஆற்றுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரை நம்மை காயப்படுத்தி இருந்தாலும் அவர் கட்டு போட்டு வைத்தியம் பார்க்கிறவராக இருக்கிறார். நம்ம யாராவது காயப்படுத்தி இருந்தாலும் அவர் அதை காயப்படுத்தி அந்த காயங்களை கட்டுகிறவர். சில நேரங்களில் நமக்கு நாமளே நம்மையே காயப்படுத்தி இருப்போம். எப்படியாப்பட்ட காயமா இருந்தாலும் அவர் தேற்றுகிற தெய்வமா இருக்கிறார். பகைஞருக்கு முன்பதாக நம்மை தேற்றுகிறதை பகைஞர் பார்த்து வெக்கப்பட்டு போகத்தாக நமக்கு ஒரு அடையாளத்தையே கொடுக்கிறவர் அவர். அந்த தெய்வம் காயத்தை கட்டுனாருன்னா நான் விசுவாசிக்கிறேன். சின்ன வயசுல சில பேருக்கு அடிபட்டு போச்சுன்னா பல வருஷம் கழிச்சும் அந்த தழும்பு வடுவை காமிச்சு அதை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க காயப்பட்டதை. ஆனால் என் இயேசு காயம் கட்டினார் என்றால் அந்த வடு கூட இல்லாதபடி காயம் கட்டுவாருங்க. 13 வருஷங்களுக்கு மேலாக யோசேப்பு கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையில் இருந்தவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான். அந்த பிள்ளைக்கு மனாசே என்று பேர் வைத்து அவன் சொல்றான், என் தகப்பனுடைய குடும்பம் என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். அதான் அந்த காயத்தை கூட இல்லாத பண்ணிடுவாரு. அப்படி ஒரு சம்பவமே, காயப்பட்ட அனுபவமே வாழ்க்கை இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாரு. அப்படி காயம் கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. We are going to sing it again. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை தான்ப்பா. சாபங்களை நீக்கியது உங்க கிருபை.
ஆசீர்வாதம் அளித்தது உங்க கிருபை என்று சொல்லி தொடர்ந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. கட்டுகாலை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகாலை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். சந்தோஷமா in the name of Jesus கிருபையை அனுபவிப்போம். சாபங்களை நீக்கியது உங்க கிருபை, ஆசீர்வாதங்கள் அளித்தது உங்க கிருபை. சாபங்களை நீக்கியது உங்க கிருபை, ஆசீர்வாதம் அளித்தது உங்க கிருபை. கிருபை கிருபை கிருபை. ஆமென். எஸ் ரபலா ஷரவா. கிருபை என்றால் இயேசுதான். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நாம் இனி நாளாய் நிற்கிறோம். ஆளாக்கிய கிருபை அது. ஆமென். நான் வாழ்வதும் உம் கிருபையே, நான் நிற்பதும் உம் கிருபையே. நான் வாழ்வதும் உங்க கிருபையே, நான் நிற்பதும் உங்க கிருபை. நான் வாழ்வதும் உங்க கிருபையே, நான் நிற்பதும் கிருபையே. நான் வாழ்வதும் உங்க கிருபையே, நான் நிற்பதும் உங்க கிருபையே. கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை. ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கிருபைன்னு சொன்ன உடனே வேற எதையும் நான் யோசிக்கிறது இல்லை. கிருபையும் சத்தியமாக எனக்கு வெளிப்பட்ட அந்த இயேசுவினால தான் எல்லாம் வந்து நினைக்கிறேன். அல்லேலூயா. என் இயேசுவை பார்க்கும்போது கிருபையை பார்க்கிறவரையே பார்க்கணும். அல்லேலூயா. அவர் கிருபையும் சத்தியமாக வெளிப்பட்டிருக்க தேவனா இருக்கு. அதாவது வார்த்தையும் கிருபையுமாக வெளிப்பட்டவராக இருக்கிறார். ஆமென் ஆமென். எல்லாம் கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பும். ஒரு 5 நிமிஷம் எடுத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். கட்டுகள் நீக்கிறதுல அந்த கிருபையின் ஆவியானவர் வந்தால் தான் எல்லாம் உடையும். ஆமென். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே என்கிற ஒரு பாடலை பாடும்போது ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படி கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்புங்க, விசுவாசம் தட்டி எழுப்புங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நடக்காததெல்லாம் நடக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அந்த ஆவியானவர் வந்தால் எல்லாம் ஆகும். ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென் ஆமென். வனாந்திரத்தில் வழி இல்லாமல் வேற வழி என்னன்னு தெரியாமல் இருக்கிறவனுக்கும் அந்த ஆவியானவர் இறங்கினா தான் நல்ல ஆலோசனையே வருது. யோசபாத் காலத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தை எதிர்த்து நிற்க எனக்கு பலனும் இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுமே தெரியலன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு ஆவியானவர் ஒருத்த மேலே இறங்கினார் தான் நல்ல ஆலோசனையே வந்துச்சு. ஆமென். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம மேலே இறங்கினார்னா நல்ல ஆலோசனை கிடைக்கும். ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார்.
அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இதெல்லாம் அசைவாடும் அனலாகும் வழிமாறி கிட்டத்தில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடராமே. வழிமாறி தேவன் நம்மளோடு உண்டு. கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். கரங்களை தட்டி பாடுங்கள். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லா கரங்களை தட்டி கேரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. கேரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. விண்ணிட்டு பாராமல் முன்னடப்பே, விண்ணிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே அசைவாடும் எங்க மேல எங்க வீட்டுல வேலையில நீங்க நான் சும்மா இருக்க விரும்பலப்பா. உந்தி தள்ளு மறுபடி சொல்லிக்கிட்டே இருங்க. அசைவாடும் என்று பாடுவோம். அசைவாடும் எல்லாம் பாடிக்கிட்டே இருங்க. பாட்டை விட நம்ம ஆவியில நிரம்புவோமா? ஒரு அக்கினி ஜுவாலையை நீங்க பாருங்களேன் உங்க வாழ்க்கையில. பாபா சபை நடுவில் எழுந்தருளுங்க தேவனே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி காற்று நீர் என்று பாடுங்கள். கேரி காற்று நீர் வற்றி போனாலும் நம்பிக்கையின் தேவனே இருதயங்களை சேர்த்திட வாங்கப்பா. இருதயங்களை சேர்த்திட வாங்க. கனமடைய வாங்கப்பா. Never give up spirit. Never give up spirit. Come upon us. Yes, moving forward. ரெண்டு கையை உயர்த்தி கொண்டு ஆவியே நீங்க இல்லாம நாங்க இல்லையே. ஆவியே ஆவியே அசைவாடும் இப்போ அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இன்று அசைவாடும் இப்போ அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடுங்க அசைவாடுங்க எங்க சபையில அக்கினி ஜுவாலையா எங்க குடும்பங்கள் மாறணுமே. அசைவாடு பாபா அக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு கரத்தை உயர்த்து கொண்டு ஆண்டவரே எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். எத்தனை பேர் அப்படி பார்க்கிறோம் ஆண்டவரே? எத்தனை பேர் பார்க்கிறோம்? நான் பேச பேசதான் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஓ ஷாக்கா மாமா மாமா அப்படியே கொஞ்சம் தரிசனத்தை கொண்டு வாங்கல கண்ணு முன்னாடி. எல்லாரும் நல்லா இருக்கிறத நினைக்கிறோம். பட்டணம் நமக்கு முன்பதாக நிற்கிறது. ஓ ஷாக்கா பராமா காபா லாமா காந்தானா மோரபோ லீவா லாமா கமா ரபோ ஷிகாமா ஷிகாமா லாந்தானா மோ கமா ரபோ
லீபா கவுந்தூனா மோஷிகா ரமாந்தூனா மோகபரபா. எல்லாம் ஆண்டவரே தீர்க்க தரிசனம் உரைக்க ஒரு ஆவி நம்ம மேல வேணும். எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே நான் பேசுறேன், இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல உங்க ஆவியின் அபிஷேகம் வேணும் ராஜா. விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல உங்களுடைய ஆவியின் பலன் வேணும் ஆண்டவரே. நாங்கள் பார்த்து பேசவில்லை ஆண்டவரே, ஆவியின் ஏவுதலால் பேச எனக்கு நல்ல வார்த்தையை கொடுங்க. கேளுங்க. ஹல்லேலூயா. நீங்க பேசுவது சாதாரணமான பேச்சா இருக்கும். ஓ ஸ்தோத்திரம். எப்படி எலிசபெத் வயிற்றுக்குள்ள இருந்த பிள்ளை துள்ளினதோ அதே போல உங்கள் வாயின் வார்த்தையால அநேகரை களிப்புக்குள்ளாக்க முடியும். அது கர்த்தரால் ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்து முடிப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். நிரப்புங்க ஒவ்வொருவரையும் தீர்க்க தரிசனமாகவே பேச அந்த வாரம் எங்க மூலம் கிரியை செய்ய இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அவங்க ஆவி எங்க மேல இறங்கி வரட்டும். வேலை செய்யற இடத்துல நாங்க பேசும்போது, நண்பர்களிடத்துல பேசும்போது, உறவினர்களிடத்துல பேசும்போது, தோய்ந்து போன விசுவாசிகளிடத்துல பேசும்போது தீர்க்க தரிசன வரம் எங்கள் மூலம் செயல்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை சொல்லி உயிர்ப்பிக்கக்கூடிய கிருபையை இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராமா மாமா ஷாகா மாந்தா ராபா லாகாந்தனா ஹோஷாலந்தனமா ரிபாகா சிகா ராமந்துனமோ ஓ ராபா ஷாலந்தனமே சிகா லிமா ராமந்துனா ஹோஷாலந்தனமே. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் ஆண்டவரே. எவரையும் எப்பவும் எந்த சூழ்நிலையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆகும். கூட வேலை செய்கிற கலீக்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம். தானியேலுக்கு இப்படித்தான் பிரச்சனைகளை எல்லா பிரதானிகளும் கொண்டு வந்தாங்க. அவன் உயர்வை தடுக்க முடியவில்லையே. இவனுக்காவது பரவாயில்ல, தாவீதுக்கு மேலே இருக்கிற சவுலாலேயே பிரச்சனை மேலே வரக்கூடாதுன்னு. ஆனால் கர்த்தர் சொன்னபடியே சவுலை தாவீதை மேலே கொண்டு வந்தாரு. அந்த சக்தியும் உங்களை மேலேயோ கீழே இருந்து தடுக்க முடியாது. என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையில் இயேசு செயல்படுகிறார். இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை என் இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை. One more time. ஒப்பு கூட கை தூக்கி, ஆண்டவரே இது முடியல, உம்மால் ஆகும். மறுபடி பாடுவோமா? Surrender yourself. என் இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் ஷாகபரவா கலந்தரதுனிமிகா உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை அலை செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு. மறுபடி மலைகளை பெயர்ப்பீரென்றார். மலையே பெயர்க்கிறீங்கப்பா, தடைய மாத்திரம் அப்பா. மரித்தோரை உயிர்த்தெழ செய்தீரென்றார். Yes, hallelujah. உயர்ந்தவர், பெரியவர் உமக்கு மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது
ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவது கிரகிக்க முடியாத காரியங்கள் செய்கிறவரே, கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ரெண்டு கரத்தை உயர்த்தி, எனக்கு இயேசு இதுவரைக்கும் செய்ய மறந்ததுன்னு சொல்லி ஒண்ணுமே இல்லை. இதுவரைக்கும் நன்மை செய்த தேவன் தீமை செய்யவே மாட்டார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும். விசுவாசத்தோடு one more time. ஏதாவது செய்வார். எப்படி செய்வார்னு கேட்காதீங்க, எப்படியும் செய்வார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு நன்மை செய்வார், எனக்கு நன்மை செய்வார், நமக்கு செய்வார், சபைக்கு செய்வார், தேசத்துக்கு செய்வார். நன்மையை அவர் மறப்பதே இல்லை. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர் நமக்கு ஒரு நல்ல காரியம் செய்வார். ஆண்டவரே, தொடர்ந்து ஆராதனை மீதியான பகுதியிலும் பொறுப்படுத்தி வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு பேசி உடைய வார்த்தையினால் திடப்படுத்தி அனுப்புங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் அல்லேலூயா சொல்லி உட்கார்ந்து கொள்ளாமா? ஹல்லேலூயா, ஆமென். உட்கார்ந்து